Hi, 10th Samachir Max exercise 3.8ல question number 1 second subdivision உங்களுக்கு ஒரு polynomial equation கொடுத்திருப்பாங்க. இப்போ இதில் பார்த்தா டிகிரி வந்து ஆர்டராக இல்லை, ஸ்கொயர் ஃபஸ்ட் இருக்குது, அப்புறம் கியூபிக், அப்புறம் ஃபோர்த்து பவர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஆர்டர் கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு தான் சம் போட ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து ஸ்கொயர் ரூட் டிவிஷன் மெத்தடில் பண்ணுறது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சைன்ஸையும் கவனிக்கணும். -28 இருக்கும்போது -28 தான் போடணும். அப்புறம் வந்துட்டு ப்ளஸ் 37 இருக்குது, சாரி 7 வரணும். ஸோ கரெக்ட் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த பாலினாமியல் ஈக்குவேஷனை நம்ம எழுதிட்டு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரால் தான் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இங்கே 4x⁴ இருக்குது. 4ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்து 2 டைம்ஸ் 4. அதே மாதிரி x⁴ x² மல்டிப்ளைட் பை x². ஸோ 2x² இன்ட்டு 2x² பண்ணால் 4x² கிடைக்கும். அதை நம்ம சப்ராக்ட் பண்ணும் போது 0 கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு 2 நம்பர்ஸை வந்து நம்ம கீழே எடுக்கிறோம். சைன்ஸையும் கவனித்து எடுக்கணும். ப்ளஸ்ஸாக இருந்தால் ப்ளஸ் இங்கே போடணும், மைனஸ் இருந்தால் மைனஸ் போடணும். சப்போஸ் மாற்றி போட்டுட்டால் ஃபுல் சம் ராங் ஆகிடும், அப்புறம் நமக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் கிடைக்காது. ஸோ இங்கேயும் +37 இருக்குது. ஸோ +37 நம்ம கீழே எடுத்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் இருக்காது, இது மட்டும் வச்சு முடிச்சிருப்போம். இப்போ இந்த 2x² இந்த நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு கேப் இருக்கும். அதே நம்பர் தான் இங்கேயும் நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தா இப்போ இந்த நம்பர் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, இந்த ஃபஸ்ட்டு டிஜிட் இந்த இதில் இருக்க ஃபஸ்ட்டு நம்பர்ஸையும் இதையும் டிவைட் பண்ணணும். இப்போ -28x³ இருக்குது, டிவைடட் பை 4x² நம்ம பண்ணுறோம். 4x² 1x x² கேன்சல் ஆகி 1x பேலன்ஸ் இருக்குது. 4 1 டைம், 4 7 டைம் 28. ஸோ -7x உங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த -7xை நம்ம இங்கேயும் போட்டுக்கணும், இங்கேயும் போட்டுக்கணும். அப்புறம் இந்த ஃபுல் ஈக்குவேஷனை -7xால் நம்ம வந்துட்டு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4x² இன்ட்டு -7x பண்ணால் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -28 x² இன்ட்டு x³ கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு -7x இன்ட்டு -7x பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7 டைம்ஸ் 49 x இன்ட்டு x² கிடைக்கிது. அகெயின் நம்ம இதை வந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ சைன் சேஞ்ச் ஆகுது, மைனஸ் இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறுது, ப்ளஸ்ஸில் இருக்கிறது மைனஸ் மாறுது. ஸோ இது கேன்சல் ஆகி -28 + 28 கேன்சல் ஆகி 0. இப்போ இதில் பார்த்திங்கன்னா பிகர் நம்பர் வந்து 49, அதோட சைன் வந்து மைனஸ். ஸோ மைனஸ் பண்ணி சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு 12x² கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு 2 நம்பர்ஸை நம்ம கீழே எடுத்துகிட்டு வரோம். +42x + 9. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுவோன்னா, இந்த ஃபஸ்ட்டு டிஜிட்டை அப்படியே நம்ம வச்சுட்டு எங்கள் செகண்டில் இருக்க நம்பரை 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். -7 × 2 -14x. இப்போ இங்கே 2 பிளேஸ் உங்களுக்கு எம்டி இருக்கும். இங்கே எதால் ஃபில் பண்ணணும்னா, இந்த -12x² 4x² நம்ம டிவைட் பண்ணோன்னு சொன்னால் x² கேன்சல் ஆகி 4 1 டைம், 4 3 டைம் 12. ஸோ -3 கிடைக்கிது. -3யை நம்ம இங்கேயும் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபுல் ஈக்குவேஷனை -3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 4x² இன்ட்டு -3 பண்ணும்போது -12x² கிடைக்கிது. -14 இன்ட்டு -3 + 42x. -3 இன்ட்டு -3 + 9. இப்போ இது ஃபுல்லத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது சைன் சேஞ்ச் ஆகிட்டு எல்லாமே சேம் நம்பர்ஸ் இருக்கிறதுனால கேன்சல் ஆகி உங்களுக்கு 0 கிடைக்கிது. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த பாலினாமியல் ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு இந்த குவேஷன்ட் உங்களுக்கு கிடைக்கிது. 2x² - 7x - 3.